ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட சென்னை மாவட்டத்தில் உள்ளவங்க எவ்வளோ மார்க் இருந்தால் ப்ராக்டிக்கல் போகலாம், நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கன்ஃபார்மாக நம்ம போகலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன், கிளீனர்ஸ் ஒர்க்கர் இவங்க எல்லாருக்குமே சென்னை மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்தது, எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, உங்களுடைய மார்க் எவ்வளோ இருந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு தேவையோ அவங்க எல்லாருமே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்தந்த மாவட்டத்துக்கு என்னென்ன போஸ்டிங்ஸு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக போடுறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம சென்னை மாவட்டத்தில் எவ்வளோ மார்க் இருந்தால் கன்ஃபார்மாக நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கிளீனர்ஸ் ஒர்க்கர், டிரைவர், வாட்ச்மேன், மசால்ஜி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக முழு தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட 2024 எக்ஸாம் எழுதின, அதாவது நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதின கிளீனர்ஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், மசால்ஜி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துச்சு. கூடிய சீக்கிரம் செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது, அதாவது ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது. இதில் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம கன்ஃபார்மாக 100% நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கானது. அதாவது தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களையுமே அதிகமான வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு சென்னை மாவட்டத்தில் தான் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் அதிகமான வேக்கன்சி சென்னை மாவட்டத்தில் 113 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்காரங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் சென்னையில் ஊர்லேருந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வித்தவுட் ப்ரையாரிட்டி, எனக்கு எந்தவித ப்ரையாரிட்டியும் இல்லை. ஜென்ரல் கேட்டகரி, எம்பிசி, பிசி, ஜிசி இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 மார்க் 85 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே ஈஸியாக கன்ஃபார்மாக நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம். அதாவது 80 to 85லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துருக்கணும். இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க, ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 70லேருந்து 80க்குள்ளே எவ்வளோ மார்க் இருந்தாலுமே கன்ஃபார்மாக நம்ம ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதற்கு கீழே உள்ளவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 எழுதுனவங்க இந்த ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணாமல் சப்போஸ் விட்டால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் 70+ நீங்கள் எடுத்திருந்தால், ப்ரையாரிட்டி உள்ளவங்க, ப்ரையாரிட்டி இல்லாதவங்க 70+ நீங்கள் எடுத்திருந்தாலே கன்ஃபார்மாக நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிளீனர்ஸ் ஒர்க்கர் இவங்களுக்குமே 19 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே கிளீனர்ஸ் ஒர்க்கருக்கு அதிகமான வேக்கன்சிஸ் சென்னை மாவட்டத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப்பை பொறுத்தளவுமே நமக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ப்ராக்டிக்கல் நம்ம நல்லா பண்ண, நம்ம இதில் குறைவான மார்க் எடுத்திருந்தாலுமே நம்ம ப்ராக்டிக்கல் நல்லா பண்ண, நம்ம ஜட்ஜஸ் அவங்க இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க ப்ராக்டிக்கல் சொல்லும்போது அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிச்சு, நம்ம ரொம்ப நல்லா க்ளீனாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே கன்ஃபார்மாக எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை எடுத்துக்க தான் பார்ப்பாங்க. நமக்கு இந்த கிளீனர்ஸ் ஒர்க்கரை பொறுத்தளவில் ப்ராக்டிக்கல் தான் முக்கியம். சப்போஸ் உங்களோட மார்க்கை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகணும் அப்படின்னா எவ்வளோ மார்க் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரையாரிட்டி இல்லாதவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தாலே ஈஸியாக ப்ராக்டிக்கலுக்கு போயிடலாம். இதே ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 65 to 70 நீங்கள் எடுத்திருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. இதே நீங்கள் ஒரு 65 மார்க் இருக்கிறீங்க,
ப்ராக்டிக்கல் போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ராக்டிக்கல் வந்து நல்லா பண்ணிங்க அப்படின்னாலும் இதில் குறைவான மார்க் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து உங்களை அவங்க எடுத்துப்பாங்க வேலைக்கு. ஏன்னா இந்த வேலையை பொறுத்தளவில் வந்து நமக்கு அங்கே ஒர்க் பண்ணுறது ப்ராக்டிக்கல் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மசால்ச்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு 14 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதிகமான வேக்கன்சிஸ் தாங்க கொடுத்துருக்குறாங்க. மசால்சி ஜாப்பை பொறுத்தளவுலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செய்முறை தேர்வுகள் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு தான். ஏன்னா நம்மளுடைய வேலைகள் எல்லாமே வீட்டு வேலைகளை சம்மந்தப்பட்ட வேலைகளாக மட்டுமே தான் இருக்க போகுது. அது சம்மந்தமான ப்ராக்டிக்கல் தான் நமக்கும் வரப்போகுது. இந்த மசால்சி ஜாப்பை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு 75 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே கன்ஃபார்மாக நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம். வித்தவுட் ப்ரையாரிட்டி ஜென்ரலு, பிசி, எம்பிசி, டிசி இவங்க எல்லாருமே வந்து ஒரு 75 ப்ளஸ் நீங்கள் எடுத்திருந்தாலே கன்ஃபார்மாக நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம். அதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க, விடோவாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 60 ப்ளஸ் நீங்கள் எடுத்திருந்தாலே கன்ஃபார்ம் ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் ஜாப் நேச்சர் வந்து என்ன மாதிரியெல்லாம் இருக்குது, நம்மளுடைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜோட வீட்டில் இருக்குமா இல்லை வந்து ஆஃபீஸில் இருக்குமா, அதில் என்ன மாதிரி வேலைகள்லாம் நம்ம டெய்லி ரொட்டீனாக செய்கிற மாதிரி இருக்கும், எவ்வளோ லீவு கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சேல்ரி அப்படின்றதையும் நம்ம வீடியோவுக்கு வந்து நிறைய போட்டிருக்கோம். கன்ஃபார்மாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 8 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சென்னை மாவட்டத்திற்கு மட்டும் 8 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலையை பொறுத்தளவில் நமக்கு எழுத படிக்க தெரியுதா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எழுத படிக்க தெரியுமா, வந்து ஒரு பேங்கில் வந்து செல்லான் ஃபில்லப் பண்ண தெரியுமா, செக்கு ஃபில்லப் பண்ண தெரியுமா அப்படின்ற ஒரு ஸ்டேஷ்னரிஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லும் போது நம்ம கடகடன்னு நம்ம இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ எழுத தெரியுமா அப்படின்ட்டு இந்த மாதிரியான ப்ராக்டிகல்ஸ் தான் வந்து வர்றதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இந்த வேலையை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு 70 மார்க் எடுத்திருந்தாலே ஈஸியாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போயிடலாம். அதாவது எந்தவித ப்ரையாரிட்டியும் இல்லாதவங்க நீங்கள் 70 மார்க் எடுத்திருந்தாலே கன்ஃபார்ம் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 60 மார்க் இருந்தாலே கன்ஃபார்மாக நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இந்த வேலையை பொறுத்த மட்டுமே நமக்கு ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. மரம் ஏற தெரியணும், தோரணம் கட்ட தெரியணும். வாட்ச்மேன் ஜாப்னா வெறும் வாட்ச்மேன் வந்து நீங்கள் வாட்ச்மேன் வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. கார் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, அங்கே டாக் இருந்தால் அதை வந்து நமக்கு மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க, தோட்டம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. நிறைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேனுக்கு வந்து இருக்கும். வாட்ச்மேனுக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்றத நான் கன்ஃபார்மாக வீடியோ போகிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வேக்கன்சி. டிரைவரை பொறுத்தளவுமே வந்து பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சி. அதாவது தமிழ்நாட்டிலே அதிகமான வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா டிரைவருக்கு சென்னை மாவட்டத்தில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் வேக்கன்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு வேலிட் ஒரு லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை, ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்பாங்க. இந்த ஜாப்பை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சம்மந்தமான ப்ராக்டிக்கல் வந்து வைப்பாங்க. அதில் பாஸ் பண்ணுறவங்கள கண்டிப்பாக வந்து எடுத்துப்பாங்க. இந்த ஜாப்பை பொறுத்தளவுலுமே நமக்கு டிரைவருக்கு ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வண்டி ஓட்டு காட்ட சொல்லுவாங்க, அதுதான் வந்து ப்ராக்டிக்கல். நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கணுமா இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70 மார்க் எடுத்திருந்தாலே கன்ஃபார்மாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போயிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வேறு எதனா டவுட் இருந்தால், வேறு எதனா வந்து உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது சம்மந்தமான வீடியோக்கள் வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.